5ஆம் நம்பர் வந்து கல்யாணம் ஆகிற தம்பதிகளுக்கு வாரிசு கொடுக்காது. இப்போ வாரிசு நம்ம எதை சொல்லுவோம்? ஆண் குழந்தைய. இந்த தம்பதிகளுக்கு பெண் குழந்தை மட்டும் பிறந்தால் அவங்களுக்கு ஓரளவு அவங்க லைஃப் இருக்கும். ஆனாலும் கடன் பிரச்சனையோடு தான் இருக்கும். இந்த 5ங்கிற தேதி வந்து நரம்பு சம்பந்தமான வியாதியை உண்டு பண்ணும். குறைஞ்ச வயசுலே சனி பகவானுக்கு குறிக்கக்கூடிய நம்பர் என்பதனால இந்த தம்பதிகளுக்கு எந்த அதிர்ஷ்டத்தையும் கொடுக்காது. கல்யாண தேதியில் கல்யாண தேதி உறுதி பண்ண நாளில் இருந்து பிரச்சனைகள் வந்து பெரிய பிரச்சனைகளாக இருக்கும். அதாவது ஒரு நெகட்டிவான நியூஸுகள் வர்றது, ஒரு ஆரோக்கியம் கெடுறது, மெடிக்கல் செலவு வர்றது, இப்படி பல பிரச்சனைகளை அது உண்டு பண்ணும். அப்போ எப்படியோ கல்யாணத்தை பண்ணிடுவோம். பண்ணதுக்கப்புறமும் ரொம்ப சூடான ஒரு நம்பர் அது. அந்த நம்பரில் கல்யாணம் பண்ணால் அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர்த்துக்குமே பிரச்சனை தான். அது என்ன பண்ணோம்? ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டு, ஒரு மேஜர் ஆப்ரேஷன், அதாவது ஒரு சின்ன ஒரு பாட்டை எடுத்தால் கூட அது ஒரு பெரிய ஆப்ரேஷன் தான். அதில் இருந்து மேஜர் ஆப்ரேஷன் வரை வரக்கூடியது இந்த 2ங்கிற பிறந்த தேதியில் இருந்தால் அவங்க 9ஆம் தேதியில் கல்யாணமானால் அவங்களுக்கு இமிடியேட்லி அவங்களுக்கு நெகட்டிவ் ஸ்டார்ட் ஆகிரும். அதே போல் 7ங்கிற தேதியில் பிறந்து 9ஆம் நம்பரில் கல்யாணமானால் அவங்களுக்கும் இதே பவர் தான். உடனே அவங்களுக்கு நெகட்டிவ் உடனே தொடங்கும். அது மற்ற தேதிக்காரங்களுக்கு அந்த தேதி எப்படியும் அந்த 9ஆம் நம்பர் அதனுடைய வேலையை செய்யும். எந்த காரணத்தை கொண்டும் 9ங்கிற நம்பரில் 1ங்கிற தேதியில் கல்யாணம் ஆன தம்பதிகளுக்கு அவங்களுடைய வாழ்க்கை எப்போதும் மேல் நோக்கி இருக்கும். சூரிய பகவானுடைய அந்த நம்பர் வந்து அந்த தம்பதிகளுக்கு எல்லா விதத்துலேயும் அவங்களுக்கு மேன்மையான ஒரு வாழ்வு கொடுக்கும். அவங்களுக்கு வேறு எந்த தொழில் பண்ணிகிட்டு இருந்தாலும் இந்த 1ங்கிற தேதியில் கல்யாணம் பண்ணும்போது அவங்களுக்கு சொந்த பிஸ்னஸை பண்ணக்கூடிய யோகம் வரும். காஸ்மோவியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் பிரமீர் நியூமராலஜிஸ்ட் லக்ஷ்மி மேடம் நம்ம கூட இணைந்திருக்காங்க. 33 வருடமா நியூமராலஜி துறையில நிறைய பேருக்கு நிறைய நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில நியூமராலஜி சம்பந்தமான சந்தேகங்களை மேடம் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க மேம்? ரொம்ப நல்லா சொல்லிக்கும். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன் மேம். நம்ம இதுக்கு முன்னாடி திருமண பொருத்தம் பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அது மக்கள் கிட்ட நல்ல வரவேற்பு இருந்தது. குறிப்பா எந்த தேதியில கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்றத பத்தி நம்ம பேசியிருந்தோம். ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில இந்த குறிப்பிட்ட தேதிகள்ல கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க இல்லையா? அது எந்தெந்த தேதிகள், என்ன காரணத்தினால இந்த தேதியை வந்து நம்ம தவிர்க்கணும், அதற்கான காரணங்களும் எங்களுக்காக சொல்லுங்க மேம். கல்யாண தேதி வந்து 1, 3, 6 இந்த தேதியும் இந்த 1, 3, 6 டோட்டல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம அதை தான் அதிர்ஷ்டமான தேதின்னு பார்த்தோம். இப்போ எது தவிர மற்ற தேதிகள்லாம் கல்யாணத்துக்கு சரியில்லை. அதாவது 2ங்கிற தேதி, 2ங்கிற தேதியும் 2ங்கிற டோட்டல் வர தேதியும் கல்யாணத்துக்கு சரியில்லை. 4ங்கிற தேதியும் அதனுடைய டோட்டல் 4 வந்தாலும் சரி கிடையாது. 5ங்கிற தேதியும் 5ங்கிற டோட்டல் வந்தாலும் சரியில்லை. அதாவது 5னா 5, 14, 23 இது 5ஆம் தேதியை குறிக்கும். இதே நம்பர் டோட்டல் வந்தாலும் சரி கிடையாது. அதே போல் 7ங்கிற தேதி 7, 16, 25 இப்படி தேதி வந்தாலும் இதே போல் டோட்டல் வந்தாலும் அதுவும் கல்யாணத்துக்கு சரி கிடையாது. 8ங்கிற தேதியும் 8, 17, 26 இந்த தேதியும் கல்யாணத்துக்கு சரி கிடையாது. அதே போல் 9ங்கிற தேதியும் 9, 18, 27 இப்படி 9ஆம் எண்ணு வர தேதியும் 9ங்க வர கூட்டல் வர தேதியும் கல்யாணத்துக்கு அதிர்ஷ்டம் கிடையாது. ஓகே, ஸோ ஒரு 6 தேதிகள் நீங்க கொடுத்துருக்கீங்க. இந்த 6 தேதிகளும் அதனுடைய கூட்டுத்தொகையில இந்த தேதி வந்தாலும் திருமணமே வந்து கட்டாயம் பண்ணக்கூடாது, தவிர்க்கணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஸோ நிறைய பேர் போன வீடியோலே என்ன டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்னா, ஏன் இந்த தேதியை வந்து வேண்டான்னு சொல்றீங்க? சுப முகூர்த்த தினமா இருக்கு, ரொம்ப நல்ல நாளா இருக்கு, நல்ல நேரத்துல தான் நாங்க திருமணம் வச்சுக்கிறோம். இந்த தேதி அப்படி என்ன ஒரு பெரிய மாற்றத்தை எங்களுக்கு வந்து ஏற்படுத்தும், என்ன மாதிரியான கஷ்டங்களை எங்களுக்கு கொடுக்கும்? ஸோ அதை பத்தி விரிவா சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ ஏன் மேடம் இந்த குறிப்பிட்ட தேதிகளை நீங்க தவிர்க்க சொல்றதுக்கான காரணம்? 2ங்கிற தேதி 2, 11, 20, 29 இது 2ங்கிற தேதியை குறிக்கக்கூடியது. 2ங்கிறது வந்து சந்திரனுடைய நம்பர். நம்ம ஜாதகத்திலே நம்ம சொல்லுவோம் சந்திராஷ்டம் இருக்கிற அவங்க ராசியில் இருந்தால் கல்யாணம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்போ சந்திரனுடைய ஆதிக்கம் உள்ள தேதியில் கல்யாணம் பண்ணக்கூடாது. அது ஏன் பண்ணக்கூடாதுன்னா, அது வந்து ஒரு வாட்டருக்குள்ள பவர். சந்திரன் வந்து ஒரு மூன். ஓகே, அப்போ மூணுங்கிறது என்ன ஆகுது? 15 நாள் வந்து பௌர்ணமி,
15 நாள் வந்து அமாவாசை. ஸோ இந்த தேதியில் கல்யாணம் ஆகிறவங்களுக்கு 15 நாள் இவங்களுடைய லைஃப் மேல் நோக்கி இருக்கும், 15 நாள் இவங்களுடைய லைஃபு கீழே நோக்கி இருக்கும். அதாவது ஃபைனான்சியலில் அவங்களுக்கு காசு வர்றது, ஹெல்த் வைஸாக இருக்கிறது, வீட்டில் ஹஸ்பண்ட் ஒய்ஃபினுடைய ரிலேஷன் எல்லாமே 15 நாள் மேலேயும் 15 நாள் கீழேயும் இருக்கும். ரெண்டாவது, இவங்களுக்கு குழந்தை பாக்கியம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கிடைக்கும். இவங்களுக்கு அதாவது மிஸ்கரேஜ் ஆகிறது, குழந்தை லேட்டாக பிறக்கிறது, குழந்தை இல்லாமல் இருக்கிறது, இவ்வளவும் இந்த 2ங்கிற தேதியில், அதாவது இப்போ சொன்னோமே இந்த தேதியில் கல்யாணம் ஆனவங்களுக்கு இருக்கும். அதுக்கடுத்து இந்த 2ங்கிறது வந்து வாட்டருக்குள்ள பவர் 3 நான் ஏற்கனவே சொன்னேன். இந்த தேதியில் கல்யாணம் ஆனவங்களுக்கு டயபெட்டிஸ் வரும், அதாவது நீர் சம்பந்தமான வியாதி, கிட்னி பிரச்சனை, தைராய்டு, இது மாதிரி பிரச்சனையெல்லாம் இந்த தேதியில் கல்யாணம் ஆனவங்களுக்கு இருக்கும். இப்போ இவங்களுக்கு ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ ஒரு தப்பான வழியில் போயிட்டாங்கன்னா திருப்பி வர்றது ரொம்ப கஷ்டம். அதாவது இது ஒரு பிடிவாதமான உள்ள நம்பர். அதனால் 2ங்கிற தேதியில் கல்யாணம் கட்டாயம் வைக்கக்கூடாது. ஓகே, அடுத்ததா 4ஆம் தேதியும் வந்து கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதற்கான காரணம் என்ன மேடம்? 4ங்கிறது வந்து ராகுவை குறிக்கக்கூடிய எண். அப்போ ராகுங்கிறது வந்து ஒரு இருட்டறை. அந்த ராகுங்கிற அந்த தேதி இருக்கும்பொழுது 4, 13, 31 இதெல்லாம் 4ஆம் நம்பரை குறிக்கக்கூடியது, 22 இதெல்லாம் கல்யாணத்துக்கு கட்டாயம் தவிர்க்க வேண்டிய தேதி. இதுக்கு ஏன்னு சொன்னால் அது வந்து ஒரு 4ஆம் நம்பர் வந்து அந்த ராகுங்கிறது வந்து ஒரு கலகம் மூட்டக்கூடியது தான். முதல்ல கல்யாண தேதி குறித்த உடனே பிரச்சனைகள் 2 வீட்டுக்காரருக்கும் பிரச்சனை உண்டாகும். வீட்டுக்கு வந்தோடனே மாமியார் மருமகளுக்கு பிடிக்காதது வரும். எந்த மாமியாரும் சண்டை போடணுங்கிறது நினைக்கிறது கிடையாது, மருமகளும் மாமியார்கிட்ட சண்டை போடணும்னு நினைக்கிறது கிடையாது. ஆனால் இந்த தேதி அப்படி ஒரு சுச்சுவேஷனை உருவாக்கும். கணவன் மனைவிக்குள்ளேயும் பிரச்சனைகள் உண்டு பண்ணும். 2 பேரும் அவங்களுக்கு சரி 2 பேரோட ஒப்பீனியன் வேறு மாதிரி ஆகும். ஏன்னா அந்த இருட்டறை வந்து கல்யாண தேதியில் கட்டாயம் அவங்களுக்கு நெகட்டிவ் பவரை கொடுக்கும். பிறகு கடன் பிரச்சனை, ஏன்னா அவங்களுக்கு காசு வாங்கினாங்கன்னா அந்த கடன் திரும்ப அடைக்க முடியாது. என்னென்ன அவங்க வேலை செய்தாலும் அதில் ஒரு தடங்கள் வரும். அதனால் 4ங்கிற தேதியில் கூட்டு எண் வந்தாலும் அந்த தேதியில் கல்யாணம் கட்டாயம் பண்ணக்கூடாது. ஓகே, அடுத்ததா 5ஆம் தேதியிலையும் கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அதற்கான காரணம் என்ன? 5 எதை குறிக்கக்கூடியது? ஆமாம், 5ங்கிறது வந்து புதனை குறிக்கக்கூடியது. 5ங்கிறது நம்முடைய பேர், கையெழுத்து, நம்ம வாகனத்தினுடைய நம்பரு எல்லாத்துக்குமே அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். ஆனால் கல்யாணத்துக்கு கொடுக்காது. ஏன்னா அந்த 5ஆம் நம்பர் வந்து கல்யாணம் ஆகிற தம்பதிகளுக்கு வாரிசு கொடுக்காது. இப்போ வாரிசு நம்ம எதை சொல்லுவோம்? ஆண் குழந்தைய. இந்த தம்பதிகளுக்கு பெண் குழந்தை மட்டும் பிறந்தால் அவங்களுக்கு ஓரளவு அவங்க லைஃப் இருக்கும். ஆனாலும் கடன் பிரச்சனையோடு தான் இருக்கும். இந்த 5ங்கிற தேதி வந்து நரம்பு சம்பந்தமான வியாதியை உண்டு பண்ணும். அவங்களுக்கு ஒரு வயசுலே குறைஞ்ச வயசுலே நரம்பு சம்பந்தமான வியாதி இருக்கும். ஆண் வாரிசு இல்லாமல் பெண் குழந்தைங்க மட்டும் பிறந்தாலும் அந்த குழந்தைகளை வளர்க்குறதுக்கும் இவங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கும். கடன் வாங்கினா கொடுக்க முடியாது, கடன் பிரச்சனைகளும். இதில் நிறைய பிரச்சனைகள் இந்த 5ஆம் தேதி கல்யாண தேதியில் இருந்தால் அது அந்த தம்பதிகளுக்கு உண்டாகும். 5ங்கிற தேதி டோட்டல் வந்தாலும் முதல்ல இருந்தாலும் அது எந்த மாதமாக இருந்தாலும் கல்யாண தேதியை அதை உறுதி பண்ணக்கூடாதுமா. ஓகே, ஸோ அடுத்ததா 7ஆம் தேதியும் திருமணம் வைக்கக்கூடாது, அந்த தேதியும் திருமணத்துக்கு உகந்தது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அதற்கான காரணம் என்ன? அது எந்த கிரகத்தை குறிக்கக்கூடியது? 7ங்கிறது வந்து கேதுனுடைய நம்பர். கேது வந்தாலே நமக்கு பிரச்சனை தான் நமக்கு எல்லாத்துக்குமே அது தெரியும். அப்போ அந்த கேதுங்கிற 7ஆம் நம்பர் வந்து அது நெகட்டிவ் நம்பர்னு சொல்ல முடியாது, ஆனால் அது ஆன்மீக நம்பர், பிரம்மச்சாரி நம்பர். இந்த தேதியில் பிறந்தவங்களுக்கே கல்யாணம் லேட் ஆகும், கல்யாணம் ஆகாமலே இருப்பாங்க. நம்ம அப்படி ஒரு தேதியில் நம்ம கல்யாணம் பண்ணும்போது அந்த 7னுடைய ஆதிக்கம் இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர்த்துக்குமே இருக்கும். அவங்க எவ்வளோ தான் அட்ஜஸ்ட் பண்ணி போனாலும் இவங்களை அட்ஜஸ்ட் பண்ண விடாதது அந்த நம்பர். ஏன்னா பிரம்மச்சாரியத்தை கொடுக்கக்கூடிய நம்பர் அது. அதனால் அவங்களுக்கு அங்கே அட்ஜஸ்ட்மெண்ட்டே இருக்காது. ரெண்டாவது, இவங்களுக்கும் வாட்டருக்குள்ள பவர் எப்படி 2ஆம் நம்பருக்கு என்ன பவரோ அதுபோல் இந்த 7ஆம் தேதிக்கும் அதே போல் 2ஆம் நம்பருக்குள்ள பவர் உண்டு. ஒரு பிடிவாத குணம், யாருக்குமே 2 பேருமே அட்ஜஸ்ட் பண்ணியே போக முடியாது. அல்லாட்டி கல்யாணம் ஆனவங்க தூரத்தில் இருப்பாங்க, 2 பேரும் ஒற்றுமையாக இருக்க முடியாது. ஒரு ஆள் வேலை நிமித்தமாக வெளியே இருப்பாங்க, அல்லது ஏதோ ஒரு காரணத்தில் பிரிஞ்சு தான் இருக்கணும். இந்த 7ங்கிற நம்பர் வந்து ஃபிலிம் லைனில் சக்ஸஸ்ஸு, ஸ்போர்ட்ஸில் சக்ஸஸ்ஸு, ஆனால் ஃபேமிலி லைஃபுக்கு கிடையாது. அதனால் நீங்கள் எவ்வளோ பொருத்தம் இருந்தாலும் எவ்வளோ நல்ல நாள் குறித்தாலும் 7ங்கிற தேதியில் கட்டாயம் கல்யாணம் வைக்கக்கூடாதுமா.
ஸோ அடுத்ததா 8ஆம் தேதியும் திருமணம் செய்யக்கூடாது, உகந்த நாள் கிடையாதுன்னு சொல்லியிருக்கீங்க. அதற்கான காரணம் என்ன? 8 எந்த கிரகத்தை குறிக்குது? 8ங்கிற தேதி வந்து சனி பகவானுக்குள்ள நம்பர். 8, 17, 26 இது முதல் தேதியில் இருந்தாலும் டோட்டலாக இருந்தாலும் சனி பகவானுக்கு குறிக்கக்கூடிய நம்பர் என்கிறதுனால இந்த தம்பதிகளுக்கு எந்த அதிர்ஷ்டத்தையும் கொடுக்காது கல்யாண தேதியில். கல்யாண தேதி உறுதி பண்ண நாளில் இருந்து பிரச்சனைகள் வந்து பெரிய பிரச்சனைகளாக இருக்கும். அதாவது ஒரு நெகட்டிவான நியூஸுகள் வர்றது, ஒரு ஆரோக்கியம் கெடுறது, மெடிக்கல் செலவு வர்றது, இப்படி பல பிரச்சனைகளை அது உண்டு பண்ணும். அப்போ எப்படியோ கல்யாணத்தை பண்ணிடுவோம். பண்ணதுக்கப்புறமும் அது மேஜர் ஆப்ரேஷன் வர்றது, ஆக்சிடெண்ட் ஆகிறது. இந்த 8ஆம் நம்பர் வந்து எந்த வகையிலுமே அவங்களுக்கு ஒத்து வராது. குழந்தை இல்லாமல் இருக்கிறது, ஹேண்டிகேப்டு பிள்ளைகள் பிறக்கக்கூடியது, கணவன் மனைவி பிரிகிறது, இப்படிலாம் ஒரு விரும்பத்தகாத வியாதி வர்றது, இப்படிலாம் இந்த 8ங்கிற அந்த தேதியில் கல்யாணம் பண்ணுற தம்பதிகளுக்கு அது இருக்கும். நம்ம சரி நம்ம 2ஆம் தேதி கல்யாணம் பண்ணிட்டோம் நல்லா தானே இருக்கோம் அப்படின்னு இல்லை. அது நமக்கு கல்யாணங்கிறது வந்து நம்முடைய ஒரு லாங் லைஃப். உடனே அது சம்பவம் நடக்கும்னு சொல்ல முடியாது. ஆனால் எந்த நேரத்துலையும் இந்த 8ஆம் நம்பர் அவங்களுக்கு சங்கடத்தை கொடுக்கும். நம்முடைய பிள்ளைகளை அவங்களுடைய பிள்ளைகள் இந்த 8ஆம் தேதியில் கல்யாணம் ஆனவங்களுடைய பிள்ளைகள் லைஃப்பும் அவங்களால செட்டில் பண்ண முடியாது. அதாவது அவங்க சரியாக படிக்க முடியாது. அந்த குழந்தைகளுக்கு சரியான அவங்க லைஃப்பை இவங்களுக்கு கொடுக்க முடியாது. பேரண்ட்ஸுக்கு எல்லா வகையிலையும் பிரச்சனை இருக்கும். சரி இதெல்லாம் இருக்குன்னா என்கிட்ட காசு பணம் இருக்குது எல்லாம் நிம்மதியாக இருக்குன்னா அவங்களுக்கு லைஃப் புறம் கோர்ட்டு கேஸு இது தான் அலைய வேண்டியது இருக்கும். எந்த வகையிலையும் இந்த 8ஆம் நம்பர் அவங்களுக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். ஒன்று இல்லாட்டா ஒரு பிரச்சனையை முடிச்சிருப்பாங்க, அடுத்த பிரச்சனை தொடங்கிடும். இப்போ ஒரு இடத்துல கடன் வாங்கியிருப்பாங்க, அந்த கடனை அடைக்கவே முடியாமல் திணறது இந்த 8ஆம் தேதியில் கல்யாணம் ஆகிறவங்களுக்கு. அதனால் எந்த தேதியில் பிறந்தவர்களாக இருந்தாலும் 8ஆம் தேதியின் அந்த 8ங்கிற டோட்டல் வரையன்னு கட்டாயம் கல்யாணம் வைக்கக்கூடாதுமா. ஓகே, நிறைவா 9ஆம் தேதியும் திருமணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க. அதற்கான காரணம் என்னமோ? 9ஆம் நம்பர் வந்து அதாவது அது ஒரு அக்னியை குறிக்கக்கூடிய நம்பர். அந்த நம்பர் வந்து ரொம்ப சூடான ஒரு நம்பர். அது அந்த நம்பரில் கல்யாணம் பண்ணால் அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர்த்துக்குமே பிரச்சனை தான். அது என்ன பண்ணோம், ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டு, ஒரு மேஜர் ஆப்ரேஷன், அதாவது ஒரு சின்ன ஒரு பாட்டை எடுத்தால் கூட அது ஒரு பெரிய ஆப்ரேஷன் தான். அதில் இருந்து மேஜர் ஆப்ரேஷன் வரை வரக்கூடியது இந்த 9ங்கிற தேதியில் கல்யாணம் ஆன தம்பதிகளுக்கு. அதாவது 9, 18, 27 இதெல்லாம் 9ஆம் நம்பரை குறிக்கக்கூடியது. இந்த 9ஆம் நம்பர் எந்த வகையிலையும் யாருக்குமே ஹெல்ப் பண்ணாது. 2ங்கிற பிறந்த தேதியில் இருந்தால் அவங்க 9ஆம் தேதியில் கல்யாணமானால் அவங்களுக்கு இமிடியேட்லி அவங்களுக்கு நெகட்டிவ் ஸ்டார்ட் ஆகிரும். அதே போல் 7ங்கிற தேதியில் பிறந்து 9ஆம் நம்பரில் கல்யாணமானால் அவங்களுக்கும் இதே பவர் தான். உடனே அவங்களுக்கு நெகட்டிவ் உடனே தொடங்கும். அது மற்ற தேதிக்காரங்களுக்கு அந்த தேதி எப்படியும் அந்த 9ஆம் நம்பர் அதனுடைய வேலையை செய்யும். எந்த காரணத்தை கொண்டும் 9ங்கிற நம்பரில் கல்யாணம் பண்ணாதுங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே அவங்க எல்லாமே பொருத்தம் இருக்குது, அவங்களுக்கு எந்த குறையும் இல்லை, நல்லா இருக்காங்க. அப்படி இருக்கிற தம்பதிகளுக்கே இந்த தேதியில் கல்யாணம் பண்ணும்போது அவங்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் இந்த தேதி உண்டு பண்ணும். அதனால் யாரும் 9ங்கிற எண்ணு வர்ற தேதியிலையும் 9ங்கிற எண்ணு வர்ற அந்த டோட்டல் வர்ற தேதியிலையும் கல்யாணம் பண்ணக்கூடாதுமா. ஓகே, ஸோ ஒரு சில தேதிகள், குறிப்பிட்ட தேதிகளில் திருமணம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அது உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான பாதிப்புகள் எல்லாம் ஏற்படுத்தும், அந்த கிரகத்தினுடைய தாக்கம் கட்டாயமாக இருக்கும்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஸோ எந்த தேதிகளில் திருமணம் செய்யலாமா? 1ங்கிற தேதியும் 1ங்கிற டோட்டல் வர தேதியும் 3ங்கிற தேதியும் 3ங்கிற டோட்டல் வர தேதியும் 6, 6னுடைய டோட்டல் 1, 1னுடைய 3, 1, 6 இந்த காம்பினேஷனில் 100% கல்யாணம் பண்ணலாம். இப்போ 1ங்கிற தேதியில் கல்யாணம் ஆன தம்பதிகளுக்கு அவங்களுடைய வாழ்க்கை எப்போதும் மேல் நோக்கி இருக்கும். சூரிய பகவானுடைய அந்த நம்பர் வந்து அந்த தம்பதிகளுக்கு எல்லா விதத்துலேயும் அவங்களுக்கு மேன்மையான ஒரு வாழ்வு கொடுக்கும். அவங்களுக்கு வேறு எந்த தொழில் பண்ணிகிட்டு இருந்தாலும் இந்த 1ங்கிற தேதியில் கல்யாணம் பண்ணும்போது அவங்களுக்கு சொந்த பிஸ்னஸை பண்ணக்கூடிய யோகம் வரும். நல்ல பிள்ளைகள் பிறப்பாங்க, அந்த குழந்தைகளும் நல்லா படிப்பாங்க. அந்த குழந்தைகளால் பெற்றோரால் குழந்தைகளுக்கும் அவங்களுக்கு நல்ல ஒரு விசேஷம் இருக்கும். இந்த தேதியில் கல்யாணம் ஆகிற தம்பதிகள் வந்து காசு, பணம், சொத்து, சுகங்கள் என்று எல்லோரும் மேன்மையான ஒரு வாழ்வு இவங்களுக்கு கிடைக்கும். அதனால் எல்லா தேதியிலும் பிறந்தவங்களும் இந்த 1ங்கிற தேதியில் 100% கல்யாணம் வைக்கலாம். இந்த தேதி கட்டாயம் அதிர்ஷ்டத்தை கொடுக்குமா.
ஸோ அடுத்ததா 3ஆம் தேதியில வந்து நம்ம திருமணம் வைக்கலாம், ரொம்பவே நல்லதுன்னு சொன்னீங்க. அதற்கான காரணம் என்ன மேடம்? இந்த 3ங்கிற தேதியும் அந்த 6ங்கிற தேதியும் கல்யாணத்துக்கு அதிர்ஷ்டம்னு பார்த்தோம். 3ங்கிற தேதியில் கல்யாணம் ஆகிற தம்பதிகளுக்கு அவங்க மன ஒத்த தம்பதிகளாக இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லா வகையிலையும் அவங்களுக்கு ஆரோக்கியமும் இருக்கும், அவங்களுக்கு செல்வாக்கும் இருக்கும், வெளிநாடு போகக்கூடிய பாக்கியமும் கிடைக்கும். இந்த 3ங்கிற தேதியில் கல்யாணம் ஆனவங்களுக்கு அதில் எந்த தேதியில் பிறந்தவர்களாக இருந்தாலும் 3ங்கிற தேதியில் கட்டாயம் கல்யாணம் வச்சுக்கிடலாம். அதே போல் 6ங்கிற தேதியும் செல்வாக்கு கொடுக்கக்கூடிய தேதி, தேவி மகாலட்சுமிக்குள்ள தேதி, சுக்கிர பகவானுக்குள்ள தேதி. இது எல்லா தேதியில் பிறந்தவர்களும் இந்த 6ங்கிற தேதியில் கல்யாணம் பண்ணால் அவர்களுக்கு கட்டாயம் மேன்மையான வாழ்க்கை உண்டுமா. நிச்சயமா இன்னைக்கு நிகழ்ச்சியில நிறைய பேர் வந்து நம்முடைய லாஸ்ட் வீடியோல கேட்ட சந்தேகம், எந்த தேதியில திருமணம் பண்ணக்கூடாது, எந்த தேதியில திருமணம் பண்ணலாம், அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பத்தி ரொம்ப தெளிவா எங்களுக்காக சொன்னீங்க. ரொம்ப நன்றி மேம். உங்களுக்கும் ரொம்ப தேங்க்யூமா. நம்ம காஸ்மோ வியூ நேயர்களுக்கும் என்னுடைய வணக்கமும் என்னுடைய ஆசீர்வாதமும். தேங்க்யூமா.